இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்படி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலா வச்சு இப்படி ஊற்றி விடலாம். ஊற்றிட்டு உப்பு நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் வச்சுக்கோங்க. அது அவங்கவுங்க விருப்பம்தான். ஆனால் இந்த அளவுக்கு இருந்து நல்லா கொதி வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு கடாயில் உங்களுக்கு கடாய் எது கரண்டி எது உங்களுக்கு விருப்பமோ அதில் இது பண்ணிவிட்டு முட்டையை பொத்து ஊற்றணும். அப்படியே உடச்சி ஊற்றி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். ரொம்ப வேகணும்னு இல்லை, கொஞ்சம் லேசாக வெந்தால் போதும். முக்கா பாயில், ஆஃப் ஆயில் மாதிரி ரொம்ப பாயில் பண்ண தேவையில்லை. லைட்டாக பாயில் பண்ணால் போதும். அப்படியே எடுத்து இது கொதித்த உடனே இதை எடுத்து உள்ளே போடணும். இந்த மாதிரி நான் 8 முட்டை எடுத்துருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு எத்தனை முட்டை விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லா முட்டையும் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து இப்போ குழம்புக்குள்ளே போட போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா இப்படி போடுறோம். இந்த மாதிரி விட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு முட்டை பொரிச்ச குழம்பு ரெடி. நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான்.